பழைய காட்டின் அழகான தோட்டம் போன்ற திறந்த வெளியில் அம்மா ஆடும் 10 குட்டி ஆடுகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு எல்லோரும் வெள்ளை டிரெஸ் அணிந்து சுற்றி சுற்றி ஓடியும் குதித்தும் ரொம்ப அழகாக விளையாடினார்கள். பழைய காட்டுக்காரர்கள் ஓடும் நதிக்கரையில் 10 குட்டி ஆடுகளோடு ஒரு அம்மா ஆடு வாழ்ந்து வந்தது. இவ்வளவு அழகான குட்டிகளை நீங்க பாசி தீர போகுது. ஆடுகளை பார்த்ததும் நரிக்கு தண்ணி ஒரு எப்படியாவது இந்த குட்டிகளை சாப்பிடணும் வெறியோடு திட்டம் போட்டது. எங்க குட்டிங்களை தொடாதீங்க. ஆடு தன் குட்டிகளை உள்ளே அனுப்பி கதவை பூட்டியது. கண்ணுங்களா, நான் சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வரேன், யாருக்கும் கதவை திறக்காதீங்க, புரியுதா? சரி அம்மா, திரும்ப போயிட்டு வா. அம்மா ஆடு காட்டுக்குள் சென்றது. கதவை திறங்கம்மா, உடனே திற, இல்லைன்னு நான் உடைத்து விடுவேன். ஒருபோதும் இல்லை, நீ எங்க அம்மா இல்லை. மூன்றாவது முறை நரி ஏதோ வழியில் உள்ளே நுழைந்தது. போய் யாரும் தப்பிக்க முடியாது. 9 குட்டிகளையும் விழுங்கி விட்டது. ஒரு குட்டி மட்டும் பின்பக்க ஜன்னல் வழியே தப்பியது. ஐயோ, என் குட்டிங்க எல்லாம் எங்க? குட்டிங்களா? அம்மா அம்மா, நரி வந்து எல்லா குட்டிகளையும் சாப்பிட்டு விட்டது. நான் மட்டும் தப்பிச்சேன். என் குட்டிங்களா அந்த நரி? நரி 9 குட்டி ஆடுகளையும் விழுங்கி வயிறு நிரண்டது. அருகில் விட்டு ஆழமாக தூங்க தொடங்கியது. நரி வயிறு நிறைய சாப்பிட்டு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அம்மா ஆடும் தப்பித்த குட்டியும் சைலண்டா வந்து நம்ம குட்டிகளை காப்பாத்தலாம். அம்மா, நான் ரெடி. நரி நிறைய நேரம் ஆழமாக தூங்கியது. உள்ளே பெரிய பெரிய கற்களை நிரப்பி இருந்ததால் அது வயிறு ரொம்ப வீங்கி மிக கனமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து தாகத்தால் எழுந்தது. வயிறு கணக்க கஷ்டப்பட்டு கலாடிபடி மெதுவாக நதிக்கரை நோக்கி நடந்து குனிந்த போது தோப்பு கனமான வயிற்றால் சமநிலை இழந்து பெரிய சத்தத்துடன் நதியில் விழுந்தது. அதபான் அம்மாடும் 10 குட்டிகளும் தூரத்திலிருந்து சந்தோஷமாக கைதட்டி சிரித்தனர்.